90% பொண்ணுங்க இவங்களை செலக்டே பண்ண மாட்டேன்ற, செலக்ட் பண்ணாதானே அவங்களால எங்க கூட வாழ்க்கையை நடத்த முடியும். புளிப்பு மூஞ்சி. பேசுறதுக்கு கூட எங்களுக்கு பயமா இருக்கு, ரோட்ல போறதுக்கே பயமா இருக்கும். சரியான கிசா அழகுறாங்களே, அதான் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது. பேட் வேர்ட்ஸ் பேசுறது, சோ பேட் வேர்ட் பொதுவான விஷயமா நீங்களும் பேசுறீங்க நாங்களும் பேசுறோம். கண்டிப்பா போலீஸ் உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. தடிச்சுக்கும் கம்பா அடிக்கணும், எஜ்ரா வாரி வாரி அடிக்காத. அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல, மரியாதையா இல்ல. என்னமா கதை? அவரு காட்டுவாசில இருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை பேசுனது அப்படிதான் இருந்துச்சு, பாக்குறது அப்படிதான் இருக்கு. நம்ம இந்தியான்றது ஒரு சுதந்திர நாடு. சுதந்திர நாட்டுல சுதந்திரமா வாழ முடியாம இருந்தா இப்படிதான். திடீர்னு ஒரு புள்ளிங்க ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஒரே ஓட்டம், ஒரே ஓட்டம். பொதுவா அந்த புள்ளிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்ன? கலாய்க்கிறது, கேர்ள்ஸ் கிட்ட வந்த உடனே முடி இப்படி பண்ணி காட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. அவங்கள நம்பி வண்டியே ஓட்ட முடியாது. அவங்க வண்டி ஓட்டுற ஸ்டைலே வந்து வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு போவாங்க, ஏதோ ரோலன் கோஸ்டர் போற மாதிரி. அதுவும் இல்லாம அவங்க வச்சிருக்கிற ஆன் சத்தம் இருக்குல்ல, அது வந்து அடுத்தவங்களை அச்சுறுத்துற மாதிரியே இருக்கும். திடீர்னு நாய் குலைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ரோட்ல போறதுக்கே பயமா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா போவாங்க, ஹெல்மெட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. அவங்க சொன்னாங்க எங்களை வச்சு வண்டியே ஓட்ட முடியாதுன்னு. அவங்கள வச்சா எங்களை வாழ்க்கையே ஓட்ட முடியாது. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. அதெல்லாம் நான் கேட்கறேன். நான் கேட்க ஒரு முறை அவங்க சொல்ற சத்தம் பாரு, அப்படிதான் ஆன் சத்தம் வச்சுக்கிறீங்களா பைக்ல நீங்க? சில பேர் அவங்களுக்கு நாய்னா அவங்களுக்கு ஆகாது, அதனால நாய் சவுண்ட் வைப்போம். அவங்க பாஷை அவங்களுக்கு பிடிச்சாதான் கொஞ்சம் வழி விடுவாங்க, அதனால அது மாதிரி வச்சிருக்கோம். எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க, அது அந்த மாதிரி மாடுலேஷன் வளர்ந்துட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. லூஸ் பேண்ட் போட்டுட்டு இருந்தாங்க, லைக் லோ ஹிப் ஜீன். இப்போ அந்த லோ ஹிப் ஜீன் வந்து மேல போயிட்டு ஹாஃப் ட்ரவுசர் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து அவங்க பெட்டர் ஃபுல் பேண்ட் வாங்காம இருந்துடலாம். ஃபுல் பேண்ட் வாங்கிட்டு அதை டைட் பண்றேன்னு சொல்லிட்டு லெகின்ஸை விட மோசமா போட்டுட்டு இருக்காங்க அவங்க. இந்த பேண்ட் இந்த செருப்புலாம் போடுறீங்க சார், சும்மா அது ஒரு ஃபேஷன் சார். இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் போடுவேன். ஏன் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி பிடிக்குன்னா, எல்லாரும் வந்து 4 பேர் என்ன பார்க்கணும். பாக்குற மாதிரியா இருக்கு இது? நம்ம இந்தியான்றது ஒரு சுதந்திர நாடு. சுதந்திர நாட்டுல சுதந்திரமா வாழ முடியாம இருந்தா இப்படிதான். நீங்க சுதந்திரமா இருங்க, யாருமே உங்களை சொல்லல. லிமிட் இருக்குல்ல. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா நான் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். நீங்க பிடிச்சத பண்ணுங்க, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல இதான் எங்களோட இதுவே. சொல்லிங்கனாலே இதான். இருப்பா ஆக்சுவலா நீ பொண்ணு பேசல கொஞ்சம் வாயடிச்சு போயிட்டு இல்லையா, என்ன சொல்றது தெரியாம. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, மத்தவங்க மாதிரி முழுமையா இல்ல. அவங்களுக்கு சட்டையை கிழிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனா ஒரு அளவா கிழிச்சு விட்டுக்குங்க, கொஞ்சமா தெரியற மாதிரி வச்சுக்க. சொல்றேன் என்ன அசிங்கமா பாராட்டினா போதும், மூளை பஞ்சாயத்தை திட்டு விடு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து பிரச்சனையா வந்து மத்தவங்களுக்கு இருக்க கூடாது. நாங்க கஷ்டமா ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். சரி, நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? என்ன அவன் லூஸ் மாதிரி பேசுறான்? பொதுவா பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கதானே முக்கியம். அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க, ஏன்னா நீங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே, இதனால என்ன யூஸ்னு கேக்குறாங்க அவங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. இருக்கிற பசங்க எல்லாம் சிங்கிள் தான் சார். இருக்க பசங்க எல்லாருமே சிங்கிளா? ஒரு கள்ள சிரிப்பு சிரிக்கிறான் பாரு. நான் கமிட்டட் சார். அட கன்றாவியே, நான் சிங்கிள்னு சொல்ற உரிமை தான் உங்களுக்கு இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே சிங்கிள் சொன்னீங்கன்னா கட்சி மாறிட போறாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேசின நபர் ஒன்னு சொன்னாங்க, இவங்க எங்க கூட வாழ்க்கையை நடத்துறதே கஷ்டம்ட்டு. 90% பொண்ணுங்க இவங்களை செலக்டே பண்ண மாட்டேன்ற, செலக்ட் பண்ணாதானே அவங்களால எங்க கூட வாழ்க்கையை நடத்த முடியும். இந்த கிளி கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த புள்ளிங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்குல்ல, அதுக்கான பேசிக் குவாலிட்டிஸ் என்ன? கிராக் சில்பர், ஆங்கிள் ஃபிட் பேண்ட், டியோ பைக், சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல், டிக்டாக் யூடியூப்ல ஃபேமஸா கலர்ஃபுல்லா ஆட்ல வச்சிருப்போம். இவங்க தான் புள்ளிங்க. என்ன எழவே அது? நிமிஷம் கவுண்டர் போட்டே இருப்பாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் போட்டே இருப்பாங்களா? ஓகே. இந்த சட்டை எங்கடா எத்தனை கேட்பேன், இப்பதான் மச்சான் பீரல் இருந்து எத்தனைவான் அப்படிட்டா. நான் சரி காமெடி. இதை மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்பலாம் சேலரியில் 6000 தான் வாங்குறேன். தலைக்கு வந்து நான் மாதம் டை பண்ணணும். ஒரு 1000 செலவு பண்ணுறேன்னு வச்சுங்க. இது வந்து நீங்கள் கேட்கலாம், எதுக்கு உனக்கு அந்த செலவு, எதுக்கு அது மாதிரி கேட்கலாம். அதுக்கு வந்து எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு சார், என்னோட ஃபேஷன் என்னால் மாற்ற முடியல. மயிரில் என்னடா ஃபேஷன் கேள்றா? ஒரு விஷயம் எந்திரிச்சு தலையில பின்னாடி அடிச்சிரு கலரே ஒரு காமிச்சிருங்க கேமராக்கு. பின்னாடி கலர் தெரியாம போயிருப்போது. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. புள்ளிங்களா மெயின்டைன் ஆகிறதுக்கு வேற என்னவெல்லாம் செலவு பண்றீங்க நீங்க?
ஷாம்பு கண்டிஷனர் அப்புறம் சீரம் இதுக்கே மந்த்லி எப்படி இருந்தாலும் 1000 ஆயிடும் சார். கலர் வந்து 3 மந்த் ஒரு வாட்டி, அது ஒரு 2000 ஆகும். ஹேர் ஸ்டைல் அப்படி விட்டுறீங்க சார், என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு? இந்த மண்டை எப்படி சார் மெயின்டைன் பண்றது? நார்மலா முடி வச்சிருவாங்க, காலேஜ் கிளம்புறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட் போயிடுறாங்க, ஏஞ்சி வாருவேன் சிக்க ஆயினே இருக்கும், மறுபடியும் வாரம் சிக்க ஆயினே தான் இருக்கும். ஒரு நாள் கூட ஃபர்ஸ்ட் பீரியட் ஒழுங்கா போண்டே கிடையாது. அது மட்டும் லைட்டா கஷ்டமா இருக்குது. இவ்வளவு சாதாரண ஏதோ புள்ளி கேட்குறீங்க, அவன்லாம் தன்னுடைய கல்வியே போச்சு, என்னால முதல் பீரியட் அட்டன் பண்ண முடியல, காரணமே அதாங்கிறாரு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பொதுவா வந்து புள்ளிங்க கேங்ல வந்து ஒரு நிக் நேம் வைக்கிறது உண்டு எல்லாருக்கும். ஒரு தடவை பேர் வச்சுக்குவீங்கல்ல, பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. என் பேர் பிரசாந்த், எல்லாருமே பஞ்சு மிட்டாய் கூடுவாங்க. என்ன பாக்குறேன் பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பேர் அசிங்கமா இருக்காது. விக்கி வேற லெவல் விக்கின்னு கூப்பிடுவாங்க. என்னது நக்கியா? வேற லெவல் விக்கியா? என் பேர் அரவிந்த், வீட்டா நல்லா டோலு. ஏய் அந்த வாய்ஸ் இல்லடா. என் பேர் சதீஷ், எல்லாம் தங்க கிளின்னு வாங்க. தங்க கிளியா? பேர் சரவணன், வர்தா புயல் கூப்பிடுவாங்க. வர்தா புயலா? ஏன் அப்படி? என்னடா இது மண்டை வர்தா புயல வராத மாதிரி, அப்பத்துல இருந்து ஏரியால அதே மாதிரி கூப்பிடாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எல்லாருடைய நிக் நேம் கேட்டீங்க. இப்ப இருக்கிறதுலே வந்து இவன் தான் கெத்து நினைச்சீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? தங்கக்கிளி. டேய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. இப்ப எல்லாரும் பார்வை பார்த்துங்க. டக்குன்னு ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா யாருக்கு என்ன பேர் வைப்பீங்க? புளிப்பு மூஞ்சி. யாரு? நெக்கு சிரிப்பே வரல. அவதார் குட்டி, அதாவது மேல ரெட்டச்சடை போட்டுன்னு. டோரிமான் மூக்கி. டக்குன்னு சொல்ற யாரு? கை கட்டிருக்காங்களே அவங்க. டோரிமான் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க பாருங்க, இவங்க ஒல்லியா இருக்காங்க. அதுக்கு விளக்கம்லாம் இல்லம்மா, அது ஒரு ஃபீலிங். இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. குரு வந்து அவருக்கு தங்க கிளிங் பேர் வச்சிருக்காரு. இவன் தங்கமா, இவன் கிளியா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க பயன்படுத்துற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை சொல்லுங்க, இவங்க அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம். தடிச்சிக்கும். தடினா போலீஸ்னு சொல்வீங்க, சிக்கோனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தொல்லை அப்படின்றத சிக்கோன்னு சொல்வீங்க. குட்டாப்பு. புட்டாப்புனா போய். கம்பா இடிக்கணும். கம்மானா சாப்பாடு தானே சொல்வீங்க. கரெக்ட். சாம்பார். அடே அப்ப எல்லாம் சிரிங்க, ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. மைமா வாட்ச் அவுட். ஃபிகர் பாக்குது. தவட்டை. ஓகே, அப்படின்னா தவட்டைனா போதையில இருக்குது. போதையில் இருக்குது. போதையில சரியான கிசால இருக்கிறாங்களே, அதான். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. ஐயோ அச்சார் அடிக்கி ஜாத்தாப்பா கோன்பா. அவரு காட்டுவாசில இருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை பேசுனது அப்படிதான் இருந்துச்சு, பாக்குறதும் அப்படிதான் இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இல்ல அவங்க 3 படத்துல இருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க, சுத்தியாசன் மாதிரி. இன்னாமா கதை. ஒய் திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. கெஜ்ரா வாரி அடிக்காது. பொய் சொல்லாத. கரெக்டா? கிட்டத்தட்ட நீங்க சொன்னது எல்லாமே அந்த பொம்பளை புள்ளிங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? சொல்லும் பொழுது குறை சொல்லும்போது என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இவங்க வேலைக்கு போவாங்களா, வேலைக்கு போக இப்படி போவாங்களா அப்படின்னு. ஆனா நீங்க எல்லாரும் பெரும்பான்மையா வேலைக்கு போறீங்க. கடகடன்னு கடைசியா என்ன வேலைக்கு போறீங்கன்னு சொல்லிடுங்க. டான்ஸ் டீச்சர், அடினே இருப்பேன். பியூட்டிஷியன், ஹேர்ட்ரெஸ்ஸர், யூனிசெக்ஸ், கட்டிங் சேவிங். போட்டோகிராஃபர் சார். போட்டோகிராஃபர். ஓகே, வேற? டிஜே, டாட்டூஸ்லாம் போடுவாங்க. டாட்டூ போடுவீங்களா நீங்க? பெரிய இடத்துல தான் வேலை செய்றீங்க. இந்த போலீஸ் வந்து வழக்கமா தோற்றமா இப்படி இருக்கும்போது கண்டிப்பா போலீஸ் உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அதை எப்படி சமாளிக்கிறீங்க? நான் வந்து இப்போ டான்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். என்ன ஏரியாவில் பிடிக்காதனாலே கிடையாது போலீஸ். நான் அந்த இடத்துல நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணியோ இல்லை டான்ஸ் ஆடியோ தான் வீட்டுக்கு போக முடியும். என்னால், ஏன்னா என்னோட இதுவை நான் ப்ரூவ் பண்ணாதான் அவன் நம்புவாங்க. போலீஸ் டான்ஸ் ஆடி காட்டுவீங்க? ஆமாம். அடினே இருப்பேன். ஹேர் கட் ஷாப்ல ஒர்க் பண்றாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க சார். முடி வெட்டி காட்டுவாரா? முடி வெட்டி காட்ட மாட்டேன். இப்போ எல்லா போலீஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக முடி இருக்காது, அவங்களுக்கு ஏர்ஃபால் பிரச்சனை இருக்கும். அதுக்கான தீர்வை தான் என்கிட்ட கேட்பாரு. நக்கல்யா அவனுக்கு. காதல் ப்ரொபோசல் இருக்குல்ல, சாதாரண ப்ரொபோசலுக்கும் புள்ளிங்க ப்ரொபோசலுக்கும் வேற வேறையா இருக்கும். திடீர்னு ஒரு புள்ளிங்க ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு, அப்படின்னா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க? ஒரே ஓட்டம். ஓகே, ஓட்டம் இல்லாம யாராவது அந்த மாதிரி வந்து பேசுறாங்க அப்படின்னா 100% அதுக்கு மேல அங்க நிக்க முடியாது நம்மளால. ஆப்வியஸ்லி ஒரு பயம் நம்மள அறியாம நமக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சிடும். என்ன கொடுமை சரவணனது. நான் ஃபர்ஸ்ட் பேசுவேன், அவங்க பேசுறது இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும், இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இங்க இருக்க பாய்ஸ்ல அந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட், அந்த ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க சார். அந்த ஹேர் மட்டும் நார்மலா வச்சுக்கோங்க. அந்த பையன் எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு, குட் லுக்கிங் கை, ஹி சோ கியூட். சோ அப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணுவேன். இந்த கதையால நம்ம கிட்ட வேண்டாம், எவ்வளவு பாத்துருக்கோம். அந்த பையனை சொன்னது போல அந்த முடியை வெட்டிட்டா, அந்த பேண்ட ஒழுங்கா போட்டுட்டா, அந்த ஹேர் கலர் எடுத்துட்டா,
அந்த பையன் கியூட்டா தான் இருக்கான்னு யாரை சொல்லுவீங்க? தங்க கிளி நல்லா இருக்கான். ஏய் சூப்பர் தகக்கிலே. ஐயாவுக்கு பக்கத்தை பாடுறா. இந்த ரெட் கலர் டிஷர்ட் ஆனா கலர் ஓகே, ஹேர் கட் பண்ணிட்டு இங்க லைட்டா கலர் இருந்தா போதும். அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் க்ளோஸ் அப் வைங்கப்பா. ஒருத்தன் முடி வெட்ட சொன்னா டக்குன்னு இழுத்து கட்டலாம் பாரு ஒருத்தன். ஏன் நீ ஷோ பூரா முடியை விரிச்சு விட்டு உட்கார்ந்த, 2 பொண்ணுங்க முடி வெட்டினா நல்லா இருப்பேன்னு சொன்னா டக்குன்னு ரப்பர் பேண்டை போட்ட பாருக்கு. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவங்க வரம்பு மீறாங்க இந்த இடத்துல. புள்ளிக்கும் இந்த இடத்துல எல்லாம் வரம்பு மீறாங்க. இதை மத்தால செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? அதாவது குறிப்பா ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இது பண்ணிட்டு தான் ஹேங் ஆகிட்டு தான் போவாங்க. இவங்க ஒரு லெவல் மீறி ரொம்ப ஹேங் ஆவாங்க. சைட்ல நடக்கிற கேர்ள்ஸுக்கு வயசானவங்களுக்கு ரொம்பவே அது டிஸ்டர்பன்ஸ். அவங்க சொல்றது கரெக்ட் தான். சில பேர் பண்றாங்க அந்த மாதிரி. சோ ஓகே, நிறைய பேர் பண்றாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. ஒத்துக்கிட்டானே, கைதட்ட வேணாமா நீங்க? அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அதே மாதிரி சிகரெட் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப வேணும்ட்டே தெரிஞ்சிருந்தாலும் சில பேர் வந்து ஆளுங்க வரும்போது நிறுத்துவாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த பழக்கம் இருக்காது. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசுறது அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல, மரியாதையா இல்ல. இப்போ நார்மலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதே அவங்க கோர்வையா பேசும்போதே நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. நாளைக்கு ஒரு அட்ரஸ் போய் கேட்கணும், நார்மலா அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு பேசுறதுக்கு கூட எங்களுக்கு பயமா இருக்கு. வருத்தப்பட்டு பேசுறாங்க, வாழ்க்கையை இழந்தவங்க. கமான் யூ ப்ரோசீட். அதே மாதிரி ஒரு ரோட்ல தனியா போகும்போது நார்மலா இருக்கிற பசங்க 4 பேர் நின்னுட்டு இருக்காங்கன்னா நம்ம தைரியமா போலாம். ஆனா இவங்க ஒரு 4 பேர் இருந்தா அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் எங்களுக்கு வருது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நாங்க பேசுற மொழி மாதிரி நீ வந்து அதை வந்து பேட் வேர்ட்ஸ் நினைச்சுக்கிற. இந்த சிக்கம், அட்டு, அக்காடி, இந்த உலகத்துல வந்து நீர், தண்ணீர், எல்லாமே காத்து எல்லாம் பொதுவான விஷயம் தான். ஸோ பேட் வேர்டு பொதுவான விஷயமா நீங்களும் பேசுறீங்க, நாங்களும் பேசுறோம். இவன் திருந்த மாட்டான் எத்தனோடா சொல்றது? எங்களை பார்த்துட்டு உன்னை நம்ப முடியாது, ஆனா அவங்கள நம்பலாம். அது வந்து ரொம்ப தவறு. நாங்க இப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, அப்படி இருக்கவங்க ஒரு சில பேர் கெட்டவங்களும் இருப்பாங்க. நாங்க பண்றோம், மத்தவங்களும் பண்றாங்க. எங்களை கம்பேர் பண்ணுங்க. அவங்கள நம்புவேன், உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. உங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அப்படியே இருக்கா? அம்மா வந்து ராணி மாரி பார்த்துக்கணும், அதான் என்னோட ஆசை. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? லாயர் தான் மெயின். நீ லா படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சிருக்கீங்களா? இல்ல படிக்கணும், இனிமேல் தான். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், பெரிய ஹேர்ட்ரெஸ்ஸர் ஆகணும். கை கொடு. பொதுவாக வந்து என்னோட ஆசை என்னன்னா, பெண்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்காக நான் ஒரு சாங் எழுதினேன். அது வந்து நீங்க பர்மிஷன் கொடுத்து நான் பாடி காமிக்கிறேன். காமம் என்னும் செயல் எண்ணினால் பெண்கள் வாழ்க்கை அழியுது. சுதந்திர பூமினிலே பெண்கள் பங்கு இல்லையா? ஒளியான உலகம் இது, பொய்யும் புரட்டும் நிறைந்தது. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இப்ப இந்த பசங்கள்ல இப்படி ஒரு நல்ல அம்சம் பார்த்தேனா என்ன சொல்லுவீங்க? அவர்கிட்ட மைக் கொடுக்க பொண்ணு பெண்களை ரொம்ப மரியாதையா பாடினாரு. அப்ப பெண்களுக்கு அவங்க வீட்லயும் அவருக்கும் எவ்வளவு மரியாதை இருக்குன்னு நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ. பீட்டர் சொன்னாப்ல, நாங்க வந்து தப்பு பண்றோம் தான் சில இடத்துல. அதை அக்செப்ட் பண்றதுக்கே ஒரு மனதைரியம் வேணும், நல்ல attitude.